சிவா, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத. காலையிலேருந்து சிந்து பச்சை தண்ணி கூட பல்லில் படாமல் உட்காந்துருக்காங்க. யாருக்கும் தெரியாமல் சிந்துக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துகிட்டு போய் கூட. என்ன அம்மா ஏதாவது சொல்லுவாங்கன்னு யோசிக்கிறியா? பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டில் எல்லாரும் தூங்கிடுவாங்க. அப்போ யாருக்கும் தெரியாமல் நீ போய் சிந்துக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுத்துரு. ஒரு வேளை யாராவது வந்தாங்கன்னா நான் ஹாலில் இருந்து உனக்கு சிக்னல் தரேன். நீ திரும்பி வந்துரு. என்ன சொல்ற? என்ன சிவா அப்படி பார்க்குற? சிந்து இப்படி நடத்துறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. சிந்து பண்ணது தப்பு தான், அதை நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அம்மாவோட கோபமும் நியாயமானது தான். ஆனாலும் சிந்து இப்படி பழி வாங்குறது எனக்கு என்னமோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன இருந்தாலும் அவங்களும் ஒரு பொண்ணு தானே.